Hello everyone, welcome back to Con's Way to Success. Today, in our polity series, we are going to see the topic that is citizenship. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். என்னதான் இந்த சாப்டர் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்குறாங்க. சம்டைம்ஸ் ட்ரிக்கியாகவும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இது குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லேயும் சரி மெயின்ஸ்லேயும் சரி கேட்குறாங்க. குரூப் 4லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். ஸோ நம்ம இன்னைக்கு இதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப்புங்கிறது வந்து நம்ம இந்த நாட்டில் ஒரு மெம்பர் தான், நம்ம இந்த நாட்டில் இந்த நாட்டுக்காரங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது தான் சிட்டிசன்ஷிப்னு சொல்கிறோம். இது என்னென்ன ஆர்டிக்கல்லேருந்து வந்து நமக்கு வந்து டீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 to 11 கவர் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? ஆர்டிக்கல் 5லேருந்து 11. நேற்று யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் வந்து பார்த்தோம். தட் இஸ் ஆர்டிக்கல் 1 to 4 வரைக்கும் பார்த்தோம். இப்போ ஆர்டிக்கல் 5 to 11 வந்து என்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப்பை வந்து கவர் பண்ணுது. ஸோ வந்து ஃபைனலாக வந்து ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸு, நாட் ஃபார் ஃபாரினர்ஸ்க்கு இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஓகே, பார்லிமெண்ட் வந்து ஹேஸ் த பவர் டு மேக் லாஸ். சிட்டிசன்ஷிப்பை வச்சு லாஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த ஆர்டிக்கல் டீல் பண்ணுது அப்படின்னா ஆர்டிக்கல் 11. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய சிட்டிசன்ஷிப்போடைய ஓவரால் இன்ட்ரடக்ஷன். என்ன அப்படி கான்செப்ட் புரியவே இல்லை அப்படின்னுலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த நாட்டில் ஒரு பர்சன், நம்ம இந்த நாட்டுக்காரன் தான். அதை வந்து எப்படி நம்ம உரிமைப்படுறோம், எந்த மாதிரிலாம் அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் சிட்டிசன்ஷிப்பை. ஸோ இதை வந்து நம்ம ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் பார்க்குறோம். இந்த 11th ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை இந்த சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கறதுலையோ எடுக்கிறதுலையோ ஒரு சில சட்டங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான பவர் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஆர்டிக்கல் 11 வந்து சொல்லுது. ஓகேங்களா? சிட்டிசன்னா என்ன? சிட்டிசன்ஷிப் வந்து என்ஜாய் த ரைட் டு ஓட்டு. நம்ம சிட்டிசனாக இருக்கோம், இந்தியன் சிட்டிசனாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கிடைக்குது? ரைட் டு ஓட்டு. நம்மளால் வந்து பப்ளிக் ஆஃபீஸில் வந்து ஏதாவது ஒன்றுனா நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம போய் வேலை கூட பார்த்துக்கலாம். ஸோ வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டேட்லேருந்து நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு சொல்ல வருது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்தியாவில் வந்து டூயல் சிட்டிசன்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட். ஃபஸ்ட்டு டூயல் சிட்டிசன்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூயல் சிட்டிசன்னா இப்போ சென்டர் கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்தியா அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுவும், அதே மாதிரி ஸ்டேட் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பும் வச்சுருப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் டூயல் சிட்டிசன்ஷிப். பட் இந்தியாவில் டூயல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிக்கிளோட ஓவர் வியூ வந்து பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு எத்தனை ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது சிட்டிசன்ஷிப் பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஆர்டிகல்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. பட் ஸ்டில் வந்து ஏன் இந்த சிட்டிசன்ஷிப் ஏன் அப்படி கொண்டு வந்தாங்க? நம்ம எல்லாருமே இந்தியாவில் தானே இருக்கோம், நமக்குன்னு ஒரு இது வந்து இப்படியா அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு சிட்டிசன்ஷிப் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆன் இண்டிபெண்டன்ஸ் அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான்லேருந்து சம் மெம்பர்ஸ் வந்து இந்தியாவுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இதில் யார் இந்தியாக்காரங்க, யார் பாகிஸ்தான்காரங்க, யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, யாரெல்லாம் பாகிஸ்தான் போயிருக்காங்க, ஸோ இதை வச்சு யாரெல்லாம் இந்தியாக்காரங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணணும்ல. ஸோ தட் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 5 வந்து சிட்டிசன்ஷிப் அட் த கமென்ஸ்மெண்ட். நம்ம வந்து ஜான்வரி 26, 1950 தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணோம்ல. ஆன் தட் டைமில் நம்ம இந்தியாவில் பிறந்திருந்தாலோ, நம்ம பேரண்ட்ஸ் இந்தியாவில் பிறந்திருந்தாலோ நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் நமக்கு கிடைக்கும். அதை பற்றிலாம் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் 5 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் எ பர்சன் வாஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆன் Jan 26, 1950 வந்து பார்ன் பண்ணியிருந்திருக்கணும். எய்தர் பேரண்ட்ஸாவது பார்ன் ஆயிருந்திருக்கணும், இல்லையா 5 இயர்ஸ். ஓகேங்களா? 5 இயர்ஸ் நம்மளுடைய ஜான்வரி 26க்கு முன்னாடி 5 இயர்ஸ் இந்தியாவில் இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தாலும் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பு கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஆர்டிக்கல் 5. இப்போ ஒன்றும் இல்லை, Jan 26, 1950 தான் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பிஃபோர் தட் நீ 5 இயரில் இந்தியாவில் இருந்திருந்தாலும் உனக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இருக்குது, இல்லையா? நீ அந்த டைமில் பிறந்திருக்கலாம், இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மா பிறந்திருக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல சிட்டிசன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த டைமில் ஆன் Jan 26 எப்படி கொடுத்தாங்க? ஆர்டிக்கல் 5 இது படி கொடுத்தாங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 6 இப்போ மைக்ரண்ட் ஃப்ரம் பாகிஸ்தான் இப்போ வந்து ஆன் த டேட் 19 ஜூலை 1948 இது வந்து ரிபப்ளிக்கு முன்னாடி 1948 தட் மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஒரு வேளை அங்கே 1948க்கு முன்னாடியே நம்ம வந்து பாகிஸ்தான் வேணாம் இந்தியா தான் வேணும்னு நம்ம வந்திருந்தா ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பாக ஆயிருக்கலாம் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன் நான் இங்கே தான் இருக்கேன் ஸோ ஐ ஆம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தலாம் பட் ஸ்டில் வந்து ஆஃப்டர் 19 ஜூலை 1948க்கு அப்புறம் வந்திருந்தா நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆர்டிகல் 6 இப்போ வந்து மைக்ரண்ட் டு பாகிஸ்தான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகல் 7 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தோஸ் ஹூ வென் டு பாகிஸ்தான் ஆஃப்டர் மார்ச் 1947க்கு அப்புறம் யாரெல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க இங்கேருந்து அங்கே போயிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நாட் அ சிட்டிசன்ஸ் நம்ம இங்கேருந்து யாராவது பாகிஸ்தான் போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பாக வர முடியாது ஒருவேளை இஃப் தே ரிட்டர்ன் வித் ரீசெட்டில்மெண்ட் பெர்மிட்டோட வந்துருந்தாங்கன்னா சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து ஒருவேளை நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு வேளை ஒரு மாதிரி ரீசெட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெர்மிட்டோட நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்கோட நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம் பட் ஸ்டில் நீங்கள் அங்கிட்டு போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை நான் இங்கேயே தான் இருக்க போகிறோம் நான் பாகிஸ்தான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்துட்டீங்கன்னா நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்தியன் அப்ராட் பீப்புள்ஸ் ஆர்டிக்கல் 8 வந்து என்ன டீட் பண்ணுது அப்படின்னா பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் லிவிங் அப்ராட் இப்போ நான் வந்து இங்கே இருக்கேன் என்னோட ஆர்ஜின் எல்லாமே இங்கே தான் என் பூர்வீகம் எல்லாமே இந்தியா தான் பட் ஸ்டில் நான் வந்து அப்ராடில் இருக்கேன் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேன் ரிஜிஸ்டர் அஸ் அ சிட்டிசன் அட் இந்தியன் கவுன்சிலேட் அவன் வந்து அங்கேயே வாழலாம் பட் ஆனால் அந்த நாட்டு குடியுரிமையோடு இருக்க முடியாது இந்த நாட்டு குடியுரிமையோட வாழணும் அப்படின்னு நினச்சா நம்ம இங்கே எடுத்துக்கலாம் ஆனால் இங்கேயும் குடியுரிமை வாங்கி அங்கேயும் குடியுரிமை வாங்கிலாம் இருக்க முடியாது அதை ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடுவாங்க ஓகேங்களா தே குட் ரிஜிஸ்டர் அட் இந்தியன் எம்பசியில் போய் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம இந்தியாவுடைய ஒரு சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம வந்து மாறிக்கலாம் ஸோ இப்படிலாம் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது எப்படிலாம் வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்ல இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இப்போ ஒரு வேளை நம்ம வந்து எப்படிலாம் நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை வந்து லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன் கூட ஏன்னா இது கொஸ்டினில் கேட்பாங்க இதுவரை பார்த்தது கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல பட் ஸ்டில் ஆனால் இது கேட்பாங்க ஓகேங்களா ஆர்டிக்கல் 9 வந்து கேட்பாங்க இஃப் அ பர்சன் வந்து வாலண்டியராக வந்து ஃபாரின் சிட்டிசன்ஷிப்பை எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவோம்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து லூஸ் பண்ணிடுவோம் திஸ் இஸ் ஒய் டூயல் சிட்டிசன்ஷிப்பு கிடையாது அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ நான் போய் ஃபாரினில் போய் சிட்டிசன்ஷிப்னு ஒன்று எடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே வந்து சிட்டிசன்ஷிப் இருக்காது அப்படியே லூஸ் ஆயிரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் ஸோ தட் இஸ் கால் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இது ஆர்டிக்கல் 9 தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நமக்கு எப்பயுமே ஒரு எப்பயும் ஒரு இது இன்ட்டு போட்டு புள்ளி வச்சுட்டா இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் இது இம்பார்ட்டண்ட் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்து நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆர்டிக்கல் 11 இப்போ ஆர்டிக்கல் 10 காணா ஏன்னா லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் சில பேர் கேட்பீங்க ஸோ ஆர்டிக்கல் 10 ஒன்றும் கிடையாது இந்த 5லேருந்து 9 வரைக்கும் பார்த்தோம் தெரியுமா இந்த 5 to 9ல் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அது வழியாக நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் எடுத்திருக்கோம் நம்ம சிட்டிசனாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து சிட்டிசனாக இருப்போம் எப்போ வரைக்கும் அப்படின்னா இந்த பவர் 11 ஆர்டிக்கல் 11ல இருந்து பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு ஆக்ட் ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வராமல் இருந்தாங்கன்னா நம்ம சிட்டிசன்ஷிப்பாக இருப்போம் ஏதோ ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வந்து நம்மளை அப்படியே துரத்தணும்னு நினச்சாங்கன்னா வி குடன்ட் அது பார்லிமெண்ட்டுக்குள்ள பவர் அதனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்போ பார்லிமெண்ட் கேன் மேக் அ லாஸ் ரிலேட்டட் டு த சிட்டிசன்ஷிப் ஸோ எக்ஸாம்பிள் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல் வந்திருக்கும் இது நிறையா வாட்டி திருத்திருப்பாங்க அமெண்ட்மெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க இன்க்ளூட் அக்யூசன் அண்ட் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸை பற்றி சொல்லி எப்படி வந்து குடியுரிமை பெறலாம் எப்படி குடியுரிமை இழக்கலாம் அப்படிங்கிறத வச்சு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்டம் கொண்டுட்டு வரலாம் அதுக்கான பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படி ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க நீ போடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம போய் தான் நம்மளுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இல்லாமல் போய் தான் ஆகும் அதுக்கான பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படி ஒரு பவர் அவங்க எதுவும் கொண்டு வராமல் இருந்தாங்கன்னா நம்ம அது வரைக்கும் குடியுரிமையோட இருந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 10ல் சொல்லியிருக்கோம் புரிஞ்சிருச்சா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்யூஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் எப்படி நம்ம வந்து குடியுரிமை பெறலாம் என்னென்ன மாதிரிலாம் வழியிலலாம் நம்ம வந்து குடியுரிமை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பர்த்
இப்போ நம்ம வந்து பர்த் மூலியமாக குடியுரிமை பெறலாம். டெசன்ட் இப்போ நான் வந்து இங்கே பிறக்கிறேன், இந்தந்த டேட்ஸ்க்கு முன்னாடி நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து குடியுரிமை பெற்றுக்கலாம். அதே மாதிரி என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து இங்கே தான் பிறந்தாங்க, இங்கே தான் சிட்டிசன்ஷிப்பாக இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம குடியுரிமை பெற்றுக்கலாம். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கும்போது நான் வந்து வெளியிலேருந்து வந்து நான் இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நான் இந்த நாட்டு குடியுரிமையாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து இது வேணும் அப்படின்னு நினச்சி குடியுரிமை பெற்றுக்கலாம். என்ன இப்போ நான் வந்து ஒரு ஃபாரினராக இருக்கேன் அப்படின்னா இந்தியக்காரனை வந்து கல்யாணம் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இந்த நாட்டு குடியுரிமை வாங்கணும்னு நினச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக குடியுரிமை பெறுவேன். ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் மூலியமாகவும் குடியுரிமை பெற்றுக்கலாம். பை நேச்சுரலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஃபாரினராக இருக்கும், நான் வந்து ஃபாரினர் தான், பட் ஸ்டில் வந்து இங்கே வரேன் அப்படின்னா 12 இயர்ஸ் வந்து நான் இந்த ஊரில் இந்தியாவில் இருக்கணும். 12 இயர்ஸ் நான் இங்கே வந்து வாழ்ந்திருக்கணும். அப்படி நான் இங்கே வந்து வாழ்ந்திருந்தேன் அப்படின்னா அவங்க வந்து நல்லவங்களா, இந்தியன் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களா, இந்தியாவில் வாழறதுக்கு தகுதியானவங்களா எல்லாமே பார்த்து அவங்க குடியுரிமை கொடுப்பாங்க. நேச்சுரலைசேஷன் இஸ் த லாங்கஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை யாராவது வந்து எக்ஸ்பர்சனல் சர்வீஸ் வந்து இந்தியாவுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது பார்லிமெண்ட் கேன் ரிலாக்ஸ் ரெக்வயர்மெண்ட் ஃபார் தம். ஓகேங்களா. அடுத்து வந்து இன் ஸ்பெஷல் கேசஸ் இந்தியா கிவ்ஸ் சிட்டிசன்ஷிப் ஃபாஸ்டராகவும் கொடுப்பாங்க. அதாவது ஸ்பெஷல் கேசஸில் வந்து ஃபாஸ்டராகவும் கொடுப்பாங்க. இப்போ 12 இயர்ஸுங்கிறது வந்து 6 இயர்ஸாக கூட ஆக்கலாம் இன் ஸ்பெஷல் கேசஸ் ஒன்லி. ஓகே. இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படிங்கும்போது என்னன்னா எ பர்சன் பிகம் அ சிட்டிசன்ஷிப் வென் அ நியூ டெரிட்டரி பிகம் அ பார்ட் ஆஃப் இந்தியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவா அப்படிங்கிறத வந்து டச் வச்சுருந்துருப்பாங்க, போர்ச்சுகீஸை வந்து ஃப்ரெஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இவங்க டச்சு தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் கரெக்டான்னு தெரில, தப்பாக இருந்தால் சாரி. ஆனால் ஃப்ரெஞ்சு தான் வந்து போர்ச்சுகீஸ் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இவங்க வச்சுருந்துட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப்டர் ஃப்ரீடம் தான் நமக்கு வந்து எல்லாமே இணையும். என்னென்ன இணையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா வந்து எப்போ இணையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 தான் வந்து நம்ம இந்தியாவோட சேரும். அதே மாதிரி சிக்கிமும் வேற ஒரு ஆள் தான் வச்சுருந்துருப்பாங்க. சிக்கிமும் வந்து எப்போ வந்து சேரும் அப்படின்னா 1975 வந்து சேரும். அதே மாதிரி பாண்டிச்சேரி அதை ரொம்ப லேட்டராக சேரும்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கு முன்னாடி சேர்ந்துருக்கு. பாண்டி வந்து எப்போ சேரும் அப்படின்னா 1962 வந்து சேரும். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் இந்த ஸ்டேட் எல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்தியாவோட இணையுது. அப்போ அந்த பீப்புள்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 5, 6, 7 பார்த்தோம்ல, அந்த 10, 11 வரைக்குமே கூட கொஸ்டின் கேட்குறாங்களோ இல்லையோ, பட் அக்யூஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் கண்டிப்பாக கேட்பாங்க. பர்த், டெசன்ட், நேச்சுரலைசேஷன், அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன், இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அது என்ன ஆக்ட் மூலியமா அப்படின்னா 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 மூலியமா தான் இது ரெண்டுமே சொல்கிறாங்க. அக்யூஷன் எப்படி அக்யூஷன் பண்ணிக்கலாம், எப்படி வந்து லாஸ் பண்ணுவீங்க சொல்லிட்டு இது ரெண்டுமே வந்து அதில் தான் சொல்லுவாங்க. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நிறைய பிவைக்யூ வந்து இருக்குது. ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இதுவுமே வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 சொன்னது தான். இது என்னன்னா ரினன்சியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னார்வ ரத்து. நானே வந்து எனக்கு சிட்டிசன்ஷிப் தேவையில்லை, உங்கள் நாட்டு சிட்டிசன்ஷிப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே வந்து ரத்து பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ரினன்சியேஷன். ஸோ இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெர்மினேஷன். என்னன்னா இப்போ ஃபாரினில் போய் நான் ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை தூக்கிடுவாங்க. அப்போ ஃபாரினில் நான் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன் அப்படின்னா இங்கேருந்து நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. டிப்ரிவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேலை தப்பா ஃப்ராடா ஏதோ ஒரு தப்பு பண்ணி நம்ம சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருக்கோம்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதையும் தூக்கிடுவாங்க. ஸோ இப்போ இந்த 3 விஷயம் வந்து லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பு. இது 3 வழியாக வந்து இப்போ நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பை எத்தனை வழியாக பெறலாம் அப்படின்னா 5 வழியாக பெறலாம், 3 வழியாக இழக்கலாம். ஸோ இந்த 8 விஷயமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்க ஆர்டிகல்ஸ் ஃபார் சிட்டிசன்ஷிப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 11 அதான். அடுத்து வந்து 9 வந்து எதை டீல் பண்ணுது. ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் இது நீங்கள் வந்து பார்க்கணும். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? 1955. ஓகே. அடுத்து வந்து டூயல் சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியாவில் அலோவ் பண்ணுவாங்களா? மாட்டாங்கல்ல, நோ. ஓகே.
ஸோ இப்போ இந்தியன் அப்ராட்ஸுக்கு வந்து என்ன ஆர்டிக்கலு? ஸோ இந்த 2 ஆர்டிக்கல் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சம்மரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து முக்கியமாக என்ன பார்க்கணும், ஆர்டிகல் 5 to 11 என்னென்ன சொல்கிறாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து 1955ல் கொண்டு வந்திருப்பாங்க, கரெக்டாக. அதே மாதிரி அக்யூஷன் அண்ட் லாஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். மைக்ரண்ட் ஆர்டிகல்ஸ் பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து எல்லாமே வந்து 5 to 11க்குள்ளேயே இருக்கும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. இதையும் நல்லா நோட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லாவே டாபிக்ஸ் எல்லாமே மெமரைஸ் பண்ணிடலாம். பட் ஸ்டில் நீங்கள் எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா எனக்கு தெரியல. யாருமே கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. கொஸ்டின்ஸ் ஏதாவது 1-2 கேட்டேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருமே என்கேஜ் ஆவாங்க. யாராச்சும் 2 பேர் கமெண்ட் பண்ணுறதை பார்த்து தான் மற்றவங்களும் என்கேஜ் ஆவாங்க. ஸோ மற்றவங்களுக்காக மோட்டிவேட் பண்ணுறத நீங்களாக இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வந்து ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி என்ன மாதிரி டவுட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சால் தான் நான் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நான் எப்படி டீச்சிங் மெத்தட் மாற்றணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கும் புரியும். ஸோ நான் பாட்டுக்கு நடத்திட்டே போகிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா, உங்களுக்கு எப்படி நடத்தணும், எப்படி நடத்தினா புரியும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஸ்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும். நீங்கள் லைக் பண்ணால் சரி ஓகே தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், அதனால தான் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா தயவு பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஓகே நான் வந்து கிளாஸை வேறு மாதிரி கொண்டு போகணும், இன்னும் நிறைய கண்டென்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், இன்னும் ஸ்லோவாக போகணும், இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்குள்ளே ஒரு பாண்ட் இருக்கும். வி ஷுட் கம்யூனிகேட். அப்போ தான் நமக்கு ஒரு பாண்ட் இருக்கும். அதனால் ப்ளீஸ் டூ கமெண்ட், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு டுமாரோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.